ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குளித்துறை வாவுலி 100வது பொருட்காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வருஷம் வருஷம் நம்ம சேனலில் எக்ஸிபிஷன் வீடியோ வரும். ஸோ இந்த வருஷம் 100வது வருஷமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்க்க போகிறதுக்கு போயிருக்கோம். என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்கிறீங்க. உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திருவிழா கடை வீதி மாதிரி எல்லாம் ஃபுல்லாக சுற்றி கடை கடையாக வச்சுருக்காங்க. ஸ்வீட் ஸ்டாலெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. வேறையும் ஃபேன்சி ஐட்டம், இப்போ செடி கடை தான் நிறைய இருக்கும் இங்கே. அதெல்லாம் அங்கே அந்த பக்கம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தனித்தனி விலாகாக பார்க்கலாம். இது வாவுலி எக்ஸிபிஷன் விலாக் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது பெரிய வீடியோ போட்டால் ஒரு 1 ஹவருக்கு மேலே வருது. ஸோ அதனால நான் இது பார்ட் 1 வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏரியா பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்ட் 2ல் நம்ம மிச்சம் இருக்க வீடியோஸ் பார்க்கலாம். அப்புறமா நர்சரி கார்டன் வீடியோலாம் அடுத்தடுத்த விலாக தனித்தனி வீடியோவாக வரும். ரெகுலராக நம்ம தனித்தனியாக வீடியோ போடுவோம்ல, அந்த மாதிரி வரும். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்கியாச்சு. குட்டீஸுக்கு 10 ருபீஸு டிக்கெட்டு. இன்றைக்கி நம்ம ஒர்க்கிங் டேயில் தான் போயிருக்கோம், வெனஸ்டே தான் போயிருக்கோம். அப்படியுமே கூட்டம் இருக்குது. ஏதோ ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வெளியே போயிட்டுருந்தாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்லேருந்து திருவிழா கடை மாதிரி தான். இந்த பிளாஸ்டிக் திங்ஸு, அப்புறமா சில்வர் பாத்திரம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது கடையெல்லாம். அப்புறம் ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். எதுக்கு வாங்காமல் வருவானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இதெல்லாம் ஃபுல்லாக இங்கெல்லாம் கடை தான். என்னடா சும்மா ஒரு திருவிழா கடையை சுற்றி சுற்றி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீ நம்ம உள்ளே போனதுக்கப்புறம்தான் மெயினாக உள்ளதெல்லாம் பார்ப்பீங்க. இந்த கடையில் எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறமா ஆர்ட்ஸ் எல்லாம் செய்கிறவங்க, அந்த மாதிரி இதெல்லாமே ட்ராயிங், கிராஃப்ட் ஒர்க்ஸு, இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். நிறைய ட்ராயிங்ஸு, இது பாருங்கள், ஆர்ட் ஒர்க்லாம் நிறைய வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. இந்த வேஸ்ட் பொருட்களிலிருந்தும் செஞ்சுருப்பாங்க. என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணி எல்லாம் சொல்லணுன்னா எல்லாம் ஒரு நாள் போதாது. அதை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் இவ்வளோ பொறுமையாக நின்று எடுக்கிறதுக்குமே அங்கே கூட்டமாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்லைன்னு சொல்லலாம். அதனால தான் இவ்வளோவாது எடுக்க முடிஞ்சிச்சு. இது கொஞ்ச நேரம் கூட நிற்க பேக்கில் ஆள் வந்துட்டு இருந்தாங்களா, அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பர்ஃபெக்டாக நின்று எடுக்க முடியலை. ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த எலிஃபண்ட் தெர்மாகோல் பேப்பரில் செஞ்சுருக்காங்க. சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறமா ஐஸ் குச்சியில் வீடு, அதுக்கப்புறமா இது வேஸ்ட்டு ஸ்ரிஞ்சில் உள்ள ஸ்ரிஞ்சு வச்சு செஞ்சுருந்தாங்க. அப்புறமா இன்ஜெக்ஷன் மெடிசன் இருக்க பாட்டில் வச்சு செஞ்சுருந்தாங்க. நிறைய இருக்குது. இதெல்லாம் மிக்சிங்கில் ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கவே முடியாது. அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட தான் பேர் இத்ரா ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க.
அப்புறமா வந்து இது வந்து சிற்பங்கள் எல்லாம் செய்கிறவங்க. அந்த இது மரத்தில் வந்து இந்த இப்போ ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அப்போ அவங்களோட நினைவாக வந்து வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அது பார்க்குறதுக்கு ரியாலிட்டியாகவே இருந்துச்சு. அப்புறமா இந்த மாதிரி அரசர் காலத்து சேரு, அப்புறம் வந்து ஒயிட் கலர் பீக்காக்கு, பஸ்ஸு தான் நிறைய செஞ்சுருந்தாங்க. பஸ்ஸு வந்து இந்த நம்ம அட்டைப்பெட்டியெல்லாம் இருக்கும்ல அதை வச்சு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் வந்து தீக்குச்சி வச்சு நிறைய ஆர்ட் செஞ்சுருந்தாங்க. வேஸ்ட்டு பேப்பர் வச்சு செஞ்சுருந்தாங்க. அட்டைப்பெட்டி வச்சு நிறைய செஞ்சுருந்தாங்க. அந்த ஒயிட் கலர் பீக்காக் பாருங்கள் ஃபுல்லாக. அங்கே எதுவும் தொடக்கூடாதுன்னு போட்டிருந்து, இருந்தாலும் அப்படி சொல்லும்போது நமக்கு ஏதாச்சும் லைட்டாக தொட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை வரும் இல்லை. அப்புறம் டெம்பிள் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து பென்சில் ட்ராயிங்ஸு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. குமரி மினியேச்சர், அப்புறமா ட்ராயிங்ஸ் பாருங்கள். கண்ணன், பாரதியார் நிறைய இருக்குது. எங்கெல்லாம் சந்து புந்துருக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. கண்ணன் அழகாக இருந்தாருங்க. அப்புறம் இங்கே ஒரு கண்ணன், அப்புறம் பீக்காக்கு, அப்துல் கலாம், நேச்சர், பச்சைக்கிளி, அங்கே ஒரு முருகர், பீக்காக்கு, பட்டர்ஃப்ளை, ஆரஞ்சு, நிறைய வந்து ஒரிஜினலாக ரியாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து தானியங்கள் வச்சு பண்ணியிருந்தாங்க அந்த பட்டர்ஃப்ளை. அப்புறம் வந்து இது வந்து தீக்குச்சி வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டாக், பப்பீஸ், அப்புறம் வந்து பென்சில் ட்ராயிங் வந்து நிறைய இருந்துச்சு. அப்புறமா இது வந்து ஈக்கள் வச்சு பண்ணியிருக்காங்க. தென்னை மரத்தில் ஓலையிலேருந்து எடுப்போம்ல ஈக்கள், அந்த ஈக்கள் வச்சு பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. அப்புறமா வந்து ஏதோ டெய்லரிங் படித்தவங்க, டெய்லரிங் ரிலேட்டடாக உள்ளது குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸு தைச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் பிள்ளையார் வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி ஒரு வயசான பாட்டி, அப்புறம் ஒரு குட்டி பையன். அப்புறம் இதெல்லாம் பென்சில் ட்ராயிங். மதர் தெரசா, அப்புறமா பூனைக்குட்டி, திருவள்ளுவர், ஃபிஷ்ஷு. அது வந்து அவங்க ட்ராயிங் பண்ணி அழகாக வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெஸ்ட்டான இதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு கிளியராக தெரியலை. மார்த்தாண்டா அந்த ஏரியாவிலேருந்து, குளித்தரா அந்த ஏரியாவிலேருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காச்சும் இதை டீட்டெயில்ஸ் தெரியும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து இவ்வளோ வச்சுருக்காங்கன்னா அதில் வந்து ஏதாச்சும் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் இருக்கும். இல்லாமல் வந்து இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி என்னோடய முருகர் வந்துட்டார். அழகாக வரைஞ்சிருந்தாங்க. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணு. அப்புறமா 2 பூனைக்குட்டி,
சரஸ்வதி, மயில், இன்னும் முடியலை, இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பக்கத்தில் போய் பார்க்கவெல்லாம் விடலை, ரொம்ப தள்ளி தான் நின்றுட்டு இருந்தோம். இது ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கோம். கிட்ட போயிருந்தால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக காமிச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து நம்ம வந்து பாடியில் உள்ள ஆர்கன்ஸ் வந்து எப்படி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து லேபில் வந்து என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் மெடிசின் ஃபீல்டில் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்களோட லேபெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இதிலே வந்து நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே வந்து எடுக்கும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக இது பண்ணி காமிக்கலான்னா வந்து போங்க 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா. பின்னாடி ஆட்கள் வந்தாங்க. அங்கே உள்ள சவுண்டு வச்சாச்சுன்னா ரொம்ப இரைச்சல், ரொம்ப சவுண்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு பெரிய ஸ்கெலிட்டன் இருந்துச்சு. அப்புறமா இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்களே பாருங்கள். இதில் வந்து எதுவும் நமக்கு வந்து சொல்கிறதுக்கெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. என்ன சொல்கிறதுக்கு தெரியுதுன்னா ஓரளவுக்கு எனக்கு வீடியோ கவர் பண்ண முடிஞ்சதில் அதில் வந்து வேர்டிங்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்ததை நான் அப்படியே வந்து காமிச்சிருப்பேன்.
அடுத்ததாக அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அடுத்தது திரும்பவும் வந்து நம்ம டிராயிங்ஸ் தான். அடுத்தது சிவன். நிறைய பிக்சர்ஸ் வந்து இந்த வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் கீழேலாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது ஒரு அழகான ஒரு ட்ரீ வரைஞ்சிருந்தாங்க. இது வந்து பிஸ்தாவில் செஞ்சுருக்காங்க, பிஸ்தா ஓடு. இது ஒரு அழகாக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக ஒரு குட்டி பாப்பா. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக இந்த சைடு நான் காமிச்சிட்டு தான் அந்த பக்கம் போயிருந்தேன். சரி கொஞ்சம் கூட காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது மட்டும் பார்த்தோம். அடுத்தது வந்து விவேகானந்தா ராக்கு. இது வந்து இந்த பிஸ்தா ஓடு தான். இது ஒட்டகச்சிமிங்கி 100வது வாவொலி பொருட்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போர்டு போட்டுட்ருக்காங்க. இதோட கண்டினியூஷன் வீடியோ பார்ட் 2 வீடியோ விலாகாக வரும். குளித்துறை வாவொலி எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2ல் என்னென்ன வரும் அப்படின்னா குட்டீஸோட ப்ளே ஏரியா, அப்புறமா வந்து வெஜிடபிள் சீட்ஸு, அப்புறமா அங்கே இருக்க கடைத்தெருவுகள், அப்புறமா அரிய வகை கிழங்கு வகைகள், காய்கறி வகைகள், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் விலாகாக வரும். ஸோ வீடியோவை ரெகுலராக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களால் வந்து கண்டினியூஷன் பார்க்க முடியும். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். போகலான்னு உள்ளவங்க போய் பாருங்கள். போக முடியாது அப்படின்னு உள்ளவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.